வணக்கத்துடன் இன்னைக்கு எல்லாருமே சட்டமன்றத்தை பார்த்துருப்பீங்க. மிக காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. திமுகவை சார்ந்தவர்கள் தாக்குவதற்கான ஒரு முயற்சிகள் எடுத்தார்கள் என்கின்ற கடுமையான ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதாவது கல்வித்துறை அமைச்சர், தற்பொழுது கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள், அவர் எப்போவுமே யாராவது நையாண்டியாக பேசினா கூட, இல்லை கோபமாக பேசினா கூட, அதை தன்னுடைய வார்த்தை ஜாலத்தினால் அந்த இடத்தையே ஒரு சுமூகமாக கொண்டு போகக்கூடிய களத்தை எடுக்கக்கூடிய மனிதர். அவர் கோவப்பட்டு பேசியது மிக மிக குறைவு தான். எந்த இடத்துலையும் அவர் கோவப்பட்டு பேசுறதுக்குன்னா 1000 தடவை யோசித்து தான் பேசுவார். இன்றைக்கி அவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது, நீங்கள் எங்களை அடிக்க பாய்கிறீர்கள், நாங்கள் கோழைகள் என்று நீங்கள் நினைச்சிறாங்க. நீங்கள் எந்த கோணத்தில் வந்தால் கூட அந்த கோணத்தை அதே கோணத்தில் வருவதற்கான தைரியமும் திடமும் எங்களிடம் இருக்கிறது என்று அவர் கோபமாக பேசக்கூடிய ஒரு களத்தை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படின்னா திமுக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழும்புது. திமுகவை பொறுத்த மட்டில் இப்பொழுது அவங்களை மையப்படுத்தி நிறைய உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த உண்மைகள் வெளிவருகின்ற பொழுது அவர்களால் அதை எப்படி அந்த தடுக்க முடியும்னு முயற்சி பண்ணுறாங்க, முடியலை. அப்போ இப்படி ஒரு பிரச்சனையை வேறு பக்கம் திசை திருப்பி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு களத்தை எடுக்கிறாங்க. முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை சொன்னதாக ஒரு செய்தி, அது செவிவழி செய்தி தான். ஏதாவது ஒரு போராட்டம் தீவிரம் அணையுதுன்னா எங்காவது ஒரு கலவரத்தை உருவாக்கி விடுங்க, மக்களுடைய பார்வை அந்த கலவரத்தின் மீது சென்றுவிடும், இந்த போராட்டம் பிசுபிசுத்து விடும் என்று அந்த திசை மாற்றக்கூடிய ஒரு களத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்தார்கள் என்பது ஒரு செவிவழி செய்தி உண்டு. ஏறக்குறைய இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அப்படி தான் எடுக்கிறாங்க. அவங்க மீது கடுமையான விமர்சனங்கள் வருகின்ற பொழுது வேறொரு வார்த்தையை கையில் தூக்கி கொண்டு அதனை மையப்படுத்திய சண்டையை சட்டமன்றத்தில் ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்றும் அதைத்தான் அவர்கள் அரங்கேற்றினார்கள். இதுவரை அமைதியாக பேசிக்கொண்டிருந்த கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மிக வருத்தத்தோடு கோபமாக பேசக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படின்னா திமுகவை சார்ந்த ஒருவர் அப்படி அடிக்க வந்த மாதிரி வராரு. உடனே திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வேலு அவர்களை தடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்தது. காரணம், மக்களை பொறுத்த மட்டில் இந்த நேரலையில் மக்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான தகவல்களை பரிமாறும் என்று எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. திமுகவை பொறுத்த மட்டில் தங்களுடைய ஊழல் வண்டவாளங்கள் வெளியே தெரிய தொடங்கிவிடுமோ என்கின்ற பதபதைப்பினால் எது செய்தாலும் சண்டை போட வேண்டும் என்கின்ற நிலையில் அவர்கள் பயணிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.